24 மணி தெலுங்கு செட்டியார் தலைமை சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள், 24 மணி தெலுங்கு செட்டியார் சேரிட்டபிள் ட்ரஸ்டீஸ் மற்றும் மெம்பர்கள் மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி ஊக்குவிப்பு மற்றும் உதவி வழங்கும் விழாவில் என்னை பேச அழைத்ததற்கும் சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கும் எனது மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியே வாழ்க்கையின் வெளிச்சம் என்பது உண்மை. கல்வி இல்லாமல் யாருமே முன்னேற முடியாது என்பது இன்றைய நிலை. எங்களுடைய காலகட்டங்களில் கல்வி என்பது 8வது வரை படித்தால் போதும் என்பது வணிக சார்ந்த குடும்பங்களில் உள்ள நிலை. ஆனால் இன்றோ அப்படி அல்ல. கல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகிவிட்டது. ஆதலால் கல்வி கற்பது மட்டுமல்ல, கல்வியை போட்டி போட்டுக்கொண்டு மிகவும் திறமையாகவும் திறம்பட படித்து நல்ல முறையில் மதிப்பெண்கள் பெற்று முன்னேறினால் மட்டுமே இன்றைக்கு வாழ்க்கையில் வாய்ப்புகள் அதிகமாக உள்ள சூழ்நிலையில் இன்று எல்லா சமூகத்தினரும் போட்டி போட்டு படிக்கும் நிலையில் நமது சமூகம் படிப்பில் கடந்த காலங்களில் ஒரு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காலத்தில் நாங்கள் எல்லாம் படிக்க முடியவில்லை. ஏனென்றால் 8வது படித்தா போதும், கையெழுத்து போட தெரிஞ்சால் போதும், நீங்கள் போய் வியாபாரம் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தவங்க தான் நாங்கள். 8வது படித்தோம், வியாபாரத்தை பண்ணோம், எத்தனையோ பேர் முன்னேறினாங்க, எத்தனையோ பேர் முன்னேற முடியல. அதுக்கப்புறம் காலகட்டத்தில் கல்வி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பற்றாக்குறையாக போச்சு. நம்மளுடைய சமுதாயத்துக்கு கல்வி பெரிய பற்றாக்குறையாக போச்சு. ஆனால் இந்த கடந்த ஒரு 10-15 வருஷத்தில் கல்வி நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் நல்ல முறையில் கற்றுக்கிட்டு நல்ல நிலையை அடைஞ்சிருக்காங்க, நல்ல நிலையை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டால் எல்லா ஊர்லேயுமே ஒரு சின்ன கிராமத்துக்கு போனால் கூட எல்லா மக்களும் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் மினிமம் டபுள் டிகிரி, சிங்கிள் டிகிரிக்கு இன்றைக்கி வேலையே இல்லை. நாங்கள்லாம் எஸ்எல்சி படித்த காலத்தில் எஸ்எல்சியா அப்படிம்போம். அவன் எஸ்எல்சி படிச்சுட்டான்ப்பா, பிஏ அப்படின்னு சொன்னால் அவன் பெரிய மகான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, டபுள் டிகிரி. காரணம் கல்வியிலேயே இன்றைக்கி போட்டி ஆகி போச்சு. வியாபாரத்தில் போட்டி இருக்கிறது மாதிரி கல்வியில் மிகப்பெரிய போட்டி ஆயிடுச்சு. அதனால் கல்வி டெடிக்கேஷனாக கான்சன்ட்ரேட்டாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று படிக்கிற காலத்தில் நல்லா படிக்கணும். நம்ம அண்ணன் உபதலைவர் சொன்னார், செல்ஃபோன் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா படிப்பு கெட்டு போயிடும்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி இன்றைக்கி பாருங்கள், ஆனால் ஒரு லிமிட்டாக பாருங்கள். ஆனால் 24 மணி நேரமும் அதுவே பார்த்துட்டு இருக்காதீங்க. நம்ம முன்னேறணும்னா நம்ம அர்ப்பணிப்பு வேணும். அர்ப்பணிப்பு இல்லாமல் எதையும் சாதிச்சிட முடியாது. எதுவுமே அர்ப்பணிப்போடு தான் சாதிக்க முடியும். ஒவ்வொருத்தரையும் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாருமே ஒரு அர்ப்பணிப்போடு தான் செயல்பட்டதுனால தான் அவங்க ஒரு நிலையை அடைய முடிஞ்சிச்சு. அதனால் மாணவ செல்வங்களே, நீங்கள் நல்லா படிக்கணும், படித்து முன்னுக்கு வரணும். இன்றைக்கி வாங்குகிற இந்த பரிசு ஆரம்பமே ஒழிய தொடக்கமே ஒழிய முடிவல்ல. இது ஆரம்பம்தான், முடிவு இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்குது. அதனால் நல்லா படித்து நல்ல முறையில் நல்ல மார்க் உங்களுடைய நீங்கள் நல்லா படித்து நல்ல முறையில் செயல்பட்டால் நீங்கள் முன்னேறுவீங்க. நீங்கள் முன்னேறினீங்கன்னா உங்கள் குடும்பம் முன்னேறும். உங்கள் குடும்பம் முன்னேறினா உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோரும் முன்னேறுவாங்க. இவங்க எல்லாம் முன்னேறினா நாடு முன்னேறும். அந்த நாடு முன்னேறினா நாம் எல்லாரும் முன்னேறுவோம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி, வணக்கம்.